ஈஸ்வரா சனீஸ்வரா. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம மாஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 20/12/2023 அன்னைக்கு நடக்கிறது. திருநள்ளாறுலையும் அதான். ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது, ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது. முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாக்கியம் எடுத்துக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது. அது நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் 20/12/2023 அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 6/3/2026 வரைக்கும் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ண போகிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய கண்டிப்பாக போடுவோம். அதேமாரி பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய மந்திரம், இதெல்லாம் சொல்ல போகிறது. அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீக பூமி தழைத்து வரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும். அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும். இந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு தனியாக வீடியோ பதிவு போட்டிருக்கு. அதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும். கதை தெரிஞ்சவங்க தாராளமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கதை தெரியாதவர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போகிறார். சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை. அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும். எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன். இந்த மந்தக்காரகனை பற்றி நான் தனியாக அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மந்தக்காரகன் சூரிய பகவானிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான், சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் பிரயாணம் பண்ணுவார். ஒரு ராசியில் சாதாரணமாக 2.5 வருஷம் இருப்பார். அதனால தான் அவர் ஒரு ராசி கட்டத்தை முடித்து, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி, அதாவது 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இதிலெல்லாம் இருக்கிறவா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக கண்டகச்சனி 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10, 11 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண இந்த சனீஸ்வர பகவானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் டாப்பிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால் சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் நம்ம நல்லா இருந்தால் போகிறோம், நம்மளை நல்லா வச்சுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. என்னென்னா சனீஸ்வர பகவான் ஒரே நல்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க.
நடக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர் தான். அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க, அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை. நம்மளோட எண்ணங்கள் அருமையாக இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார். அது யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம அற்புத நாயகன், உலக நாயகன் அப்படியே சொல்லலாம். ஏன்னா எல்லா உலகத்துக்கும் அவர் நாயகன். சனீஸ்வர பகவானோட அற்புதமான பயிற்சியை பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது நமக்கு மட்டும் இப்படி ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரே அப்படின்னு. கண்டிப்பாக. ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுக்கும் ஒரு அற்புதமான அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. ஏன்னா உச்சம். நீங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் துவளவே மாட்டீங்க. அடுத்தவங்க யாராவது தோண்டுட்டா நீங்கள் வருத்தப்படுவீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. மனசு இலகின மனசு, ரிஷபராசிக்காரர்கள் மாதிரி ரொம்ப அற்புதமாக நினைக்கக்கூடியவர்கள். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்சம். சரி, இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி, அதே சமயம் பஞ்சமாதிபதி. இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவங்கலாம் கொடுத்து வைத்தவர்கள். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்ன ஐயா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சுவாமி, நாங்கள் பட்ட கஷ்டம் நாய் கூட படாது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டம் யாருமே படலை. ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் உருவாக்கினது நீங்கள் தான். நீங்கள் எதையுமே யோசித்து செய்யலை. யோசித்து செஞ்சீங்கன்னா கஷ்டம் வராது. உங்களுக்கு சனி தசை நடந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், இல்லைன்னு சொல்லப்படாது. அதே சமயம் இந்த 7.5 சனி இதிலெல்லாம் உங்களை தூக்கி விடுது. சில நேரங்களில் சில குழப்பங்கள், அது யாருக்கு தான் இல்லை. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி, பஞ்சமாதிபதி. போன ஜென்மத்தில் என்னென்னலாம் புண்ணியம் பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். சுகம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். போன ஜென்மத்தில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது இந்த ஜென்மத்தில் உடல் ஆரோக்கியத்தில் காட்டும், இல்லைன்னா மனசில் ஒரு இதை காமிக்கும். அவ்வளோதான். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களை காமிக்கும். அவ்வளோதான். மற்றபடி உங்களை வந்து சனீஸ்வர பகவான் அரவணைத்து செல்லக்கூடியவர். அதை மனசில் வச்சுக்கோங்க. சனி பேச்சை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கறதுக்காக தான் வரப்போகிறார். சரி, 4ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு என்னத்தை பண்ணார்? உடல் ஆரோக்கியத்தை கெடுத்தார். கரெக்டாக உடம்பில் ஏதாவது ஒரு மாற்றி ஒன்று கொடுத்து உங்களை குழப்பத்தில் கொண்டு விட்டார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு பெட் ரிடன் ஆகி வந்திருக்காங்க. சில பேர் வந்து ஏதோ சின்ன மருத்துவத்தில் வச்சே சரி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சாதாரணமாக நீங்களாம் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா உடனே போய் அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆசாமிங்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சிட்டிங்க. ரைட். பெரிய அளவில் வந்தால் கூட தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி இப்போ கூட அந்த மாதிரி தான் இன்சிடென்ட் நடக்குது. தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிறதுன்னு. அதனால் நீங்கள் வந்து இந்த சனீஸ்வர பகவானை பேச்சை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு எச்சரிக்கையாக யோசித்து முடிவெடுத்தால் போகும். அந்த வகையில் இந்த சுகாதிபதி, பஞ்சமாதிபதி எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் சுகஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சில குழப்பங்களையும் சில சந்தோஷங்களையும், உறவுகள் மூலமாக சில சந்தோஷங்களையும் சில குழப்பங்களையும், உத்தியோகத்தில் ஒரு சில சந்தோஷம் குழப்பம், தொழில் வியாபாரத்தில் சில சந்தோஷம் குழப்பம், இப்படி 50-50 கொடுத்து உங்களை ஒரு தெளிவான பாதையிலையும் கொடுத்தார், தெளிவற்ற சூழ்நிலையும் கொடுத்து மாற்றி கொண்டு வந்து கொடுத்தவர் இப்போ உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதமான பலன்கள். ஏன் அப்படின்னா, பஞ்சமம் அப்படின்னாலே இதுவரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். குழந்தைகளோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் சுணங்கி கிடந்த குழந்தைகள்லாம் இப்போ அற்புதமாக எழுந்து உட்காந்துருவாங்க. படிக்கலையே நினைப்பீங்க, அவ்வளோதான் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உத்தியோகம் கிடைக்கலையே இந்த குழந்தைக்கு அப்படின்னு நினைப்பீங்க, உத்தியோகம் அருமையாக கிடைக்கும். ஐயோ இந்த குழந்தை கல்யாணம் ஆகலையே, கல்யாண வயசு அண்டு எடுத்து கல்யாணம் ஆகலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க, கல்யாணம் ஆகிடும். இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அருமையாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் இருந்த வந்த குழப்பங்கள்லாம் குறைய போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்தாங்க, நீங்களும் சில குழப்பங்களை கொடுத்தீங்க. இப்படி ஏன்னா பேசுகிற வார்த்தை நாக்கில் உட்கார்ந்துருந்தார். இப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடி வரும். உத்தியோகத்தில் சிறப்பான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் வந்து சேரும். கடுமையாக உழைப்பீங்க, அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடமாக அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருந்துட்டு சில அனுகூலமான வாய்ப்புகளை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அப்படியே உயர்த்தி கொடுப்பார், உயர்வுகளை கொடுப்பார். ஏன்னா ராகு வந்து பெருசாக நினைக்கக்கூடியவர். ஒரு கடுகை பூசணிக்காய் மாதிரி நினைக்கணும்.
அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அற்புதமான இடத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆக இந்த சனீஸ்வர பகவானும் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக மனமுவந்து மன மகிழ்ச்சியோடு செய்து உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடுகள் நீங்களே செஞ்சுப்பீங்க. அதன் மூலமே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்குன்னு முடியும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் எழுதி வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும். கண்டிப்பாக சொல்கிறேன். மனசில் ஒரு தெளிவு இருந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தடவை உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்க போகிறது, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது. அதுக்காக விருந்து கேளிக்கையெல்லாம் போயிட்டு கண்ணாவிடன் சாப்பிடக்கூடாது. குருஜி சொல்லிட்டார் அப்படின்னு உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருந்துக்கோ போகிறோம். மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கவலையே பட வேணாம். இதுவரை பட்ட கஷ்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக விலகும். ஏன்னா முன்னாடி 7.5 சனியாக இருந்து உங்களுக்கு 7.5 வருஷம் கிட்டத்தட்ட குழப்பத்தை கொடுத்தார். 3ஆம் இடத்துமாகிய தனுசுல வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார்னு பார்த்தா ரொம்ப கொடுக்கல. ஏதோ கொடுத்தார், ஒரு உயர்வை கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக. சரி, மகரத்தில் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவை கொடுத்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் உச்சம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வைகள், 3, 7, 10. 3ஆம் பார்வையை எங்கே பார்க்குறார்? உங்களோட களத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். அது பெரிய பாக்கியங்க. ஏன்னா வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நன்மை கிடைக்கிறது அப்படின்னா பெரிய விஷயம். அதேமாரி நண்பர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன்கள் தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் வரன்கள் வந்து வாயில் கதவை தட்டும். டக்குன்னு கல்யாண முயற்சிகள் கைகூடும். அதேமாரி புத்திரயோகம் உண்டாகும். திருமணமான குழந்தைகளுக்கு புத்திரயோகம் உண்டாகும். மனதில் சந்தோஷம் இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை எங்கே பார்க்குறாருன்னா சிம்மராசியான லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபம் குவியும். உத்தியோகத்தில் நீங்கள் வேறமாக செய்வீங்க. அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மேலதிகாரிகள் மூலமாக இல்லை நிர்வாகிகள் மூலமாக உங்களுக்கு வரும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் டெக்னிக் புதுசாக கண்டுபிடிப்பீங்க. இப்படி பண்ணினா அப்படி பண்ணினா இப்படி அப்படின்னு புதுசாக டெக்னிக்கை கொண்டு வருவீங்க. உயர்வுகள் கிடைக்கும். அதுமாதிரி இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறா பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஞானம் விருத்தியாகும். ஞானத்தின் மூலமாக உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ அற்புதமாக சித்திக்கும். எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நடைபெறும். அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக விருச்சிக ராசியை பார்க்குறார். தனவரவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். ஏன்? உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும். அதுக்குண்டான ஒரு வருமானம் வரும். வருமானம் வந்தாலே பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாலே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அதுக்காக கண்ணாபின்னான்னு எல்லாருக்கும் வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்க. முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சாதாரணமாக நீங்கள் போட்டு மாட்டிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக நிறைய பேர், நிறைய துலாம் ராசிக்காரர்கள் ஜாமீன் கையெழுத்தில் தான் மாட்டிக்கிட்டு வெளியில் வந்திருக்கீங்க. அதுமாரி அகலக்கால் வைத்தோ தெரியாமல் காலை வச்சோ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வெளியில் வாங்க. யோசிங்க, எல்லாமே யோசித்து செய்யுங்க. அதேமாரி குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதனாலே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் முன்னேற்றம் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்து அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகன் உங்களுக்கு அற்புதமான பலன்களை இந்த ரியல் எஸ்டேட் துறையில் கொடுப்பார். அதேமாரி பங்கு வர்த்தகம் அருமையாக நிறைவேறும். விவசாயிகள் ஒரு உயர்வான நிலைமைக்கு வருவார்கள். எல்லா விதத்திலும் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் குவியும். சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் உள்ள சிவாலயம் போயிட்டு வாங்கோ. போயிட்டு நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. உங்கள் பேருக்கு ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ. திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். திருநள்ளாறு போயிட்டு சுவாமியும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிவிட்டு சனீஸ்வர பகவானை மனசார தியானம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவி செய்யுங்க. மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இப்போ பூர்த்தியாகும்.
பூர்வ புண்ணியம் பாருங்க, இந்த இடத்துல பூர்வ பாபம்னு வரல. சில பேர் சொல்லுவாங்க, நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேனோ என்ன பாவம் பண்ணேனோ அப்படிம்பாங்க. இந்த இடத்துல வருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் வருதே தவிர பூர்வ புண்ணிய பாபஸ்தானாதிபதினு வரல, பூர்வ பாபஸ்தானாதிபதினு வரல. பூர்வ புண்ணியம், புண்ணியம் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருப்போம், கொஞ்சமாவது அந்த புண்ணியம் இப்போ உங்களுக்கு இரட்டிப்பாக 3 முறை அப்படிலாம் வரும். ஆக இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வர்ற சனீஸ்வர பகவான் மனமுயர்ந்து உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுக்கப் போகிறார். சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நுண்ணறிவு வெளிப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றமிகு பலன்கள் உண்டாகும். சுபகாரி நிகழ்ச்சிகள் தடை தாமதமின்றி நடைபெறும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.